இருக்குப்பா. இப்போ எதுக்குமா என்ன எழுப்புற? என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை, எனக்கு பணம் வேணும்ப்பா. எதுக்குமா? அந்திதா ட்ரெஸ் எடுக்க போகிறா, நானும் போகிறேன், எனக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். அதான். அவள் ட்ரெஸ் எடுத்தா நீயும் எடுக்கணுமா? அப்படி இல்லைப்பா, எனக்கும் காலேஜ் போட்டு போக ட்ரெஸ்ஸு வேணும். இது வரைக்கும் ஸ்கூலில் யூனிஃபார்ம் போட்டு போனேன், இனிமேல் காலேஜுக்கு கலர் ட்ரெஸ் தானே, ஸோ எனக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்ப்பா. அப்படியா? ஓகேம்மா இரு. என பர்ஸை எடுத்து பார்க்கிறார். அதில் 500 மட்டும் இருந்தது. அதனால் ஏடிஎம் கார்டை எடுத்து கொடுத்து, இந்தாம்மா கார்டு, இதோட பாஸ்வேர்டு தெரியும்ப்பா, என்னோட பர்த்டே தானே. ஆமாம் தானியா? சரிப்பா, தேங்க்ஸ், பாய். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, பார்த்து போயிட்டு வாமா. சரி டாட். தானியா கார்டை வாங்கி கொண்டு தன்னுடைய ரூமிற்கு சென்று ஷாப்பிங் செல்ல தயாரானாள். அவள் தயாராகி வெளிவர அந்திதாவும் வர சரியாக இருந்தது. தானியா ரெடியா? ரெடி அந்திதா, ஒரு 5 மினிட்ஸ்ல போயிடலாம். ஓகே. தானியாவும் அந்திதாவும் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு சென்றனர். ஸ்கூட்டி சிறிது நேர பயணத்திற்கு பிறகு ஒரு கடையின் முன் நின்றது. அங்கிருந்து இறங்கி அந்த ரெடிமேட் கடைக்கு சென்றனர். சிறிது நேர அலசலில் ஒரு ட்ரெஸ் செலக்ட் செய்துவிட்டு அடுத்த ட்ரெஸ்ஸுக்கு பார்த்து கொண்டிருந்தனர். அப்போதுதான் அந்திதா கவனித்தால் அவங்களையே ஒருவன் பார்த்து கொண்டிருப்பதை. தானியா, அங்க பாரு, நம்மளையே பார்த்துட்டு இருக்கான். எங்க? சடனா பார்க்காத, நமக்கு முன்னாடி லெஃப்ட் சைட்ல பாரு. தானியாவும் எங்கேயோ பார்ப்பதை போல் அவனை பார்த்தான். பார்த்துவிட்டு, விடு அந்திதா, அழகா இருந்தா பார்க்க தான் செய்வாங்க, இதுக்கு போய் ஏன் ஃபீல் பண்ற? ஏதாவது ப்ராப்ளம் பண்ணா பார்த்துக்கலாம். இப்போ இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. நல்லா இருக்கு, ஆளுக்கு 2 செட்டு எடுத்தாச்சு, போதும், போலாம். உனக்கு போதுமா? போதும், இன்னொரு செட்டு பார்க்கலாமே அந்திதா. பணம் 2 செட்டுக்கு தான் இருக்கு. சரி, சும்மா பாரு, பிடிச்சா எடு, நான் தரேன், ஓகேவா? வேணாம். சரி, எனக்கும் போதும், வா போலாம். இல்ல, உனக்கு வேணும்னா பாரு, நான் வெயிட் பண்றேன். இல்ல இல்ல, வா போலாம். சரி, ஓகே, போலாமா? இருவரும் பில் பே பண்ணிவிட்டு வெளியே வந்து ஸ்கூட்டி எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தனர். சிறிது நேர பயணத்திற்கு பிறகு சைடு மிரரில் தானியா பார்த்தாள். அவன் பின்னால் வந்து கொண்டிருந்தான். அந்திதா, பின்னால பாரு, அவன் பின்னாலேயே வரான் என்று தானியா சொல்ல அந்திதாவும் திரும்பி பார்த்தான். அவன் பின்னால வந்து கொண்டிருந்தான். ஆமாடி, வந்துட்டு இருக்கான். இப்ப என்ன பண்ணலாம்? அவன் நம்மளதான் ஃபாலோ பண்றான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இருக்காது. அப்போ இரு, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்னடி பண்ண போற? வெயிட் அண்ட் see என்று தானியா சொல்லிவிட்டு ஸ்கூட்டியை ஒரு சந்திற்குள் செலுத்தினான். அவனும் பின்னாலேயே சென்றான். அவன் தங்களை தான் ஃபாலோ பண்ணுகிறான் என்று உறுதி செய்கின்றனர். பாத்தியா, அவன் நம்மளை தான் ஃபாலோ பண்றான். சரி சரி, விடு, நாம போலாம். இல்ல இரு, அவனை அலைய விடலாம். மறுபடியுமா? ஆமா என்று தானியா அடுத்த சந்தில் வண்டியை விட்டு திருப்பினான். அவனும் அதே சந்தில் வண்டியை திருப்பினான். தானியாவிற்கு அவனை அலைவிடுகின்றோம் என்று நினைத்து சந்தோஷப்பட்டான். தானியாவிற்கு அது ஒரு புதுவிதமான சந்தோஷமாக இருந்ததால் அவனை மேலும் அலைய விடலாம் என்று முடிவு செய்து மீண்டும் அந்த புதுவித த்ரில்லை அனுபவிக்கலான்னு அவனை மேலும் அவனை பின்னாலேயே அலைய விடுகின்றான். சிறிது நேர அலைவிடலுக்கு பின் போதும் என்று முடிவு செய்து போகலாம் என்று முடிவு செய்து தானியா வீட்டிற்கு செல்லலாம் என்று அவன் இன்னும் பின்னால் வருகின்றான் என்று திரும்பி பார்க்கிறான். ஆனால் அவன் பின்னால் இல்லை. எங்கடி அவன்? அவன் நம்ம பின்னால வருவதை நிப்பாட்டி ரொம்ப நேரம் ஆச்சு. என்னடி சொல்ற? ஆமா, அவன் நீ 3வது தடவை கட்டடிச்சு திரும்பும் போதே அவன் வேற வழியில போயிட்டான். ஏடி, இது முன்னாலேயே சொல்லலாம்ல, நீ எங்கடி நான் சொல்றதை கேட்ட? அப்படியா? சரி சரி, விடு. அவனை அலைய விடுறேன்னு சொல்லிட்டு நீ தாண்டி அலைஞ்சிருக்க. இன்னைக்கு செம பல்பு உனக்கு. சரி விடு, கோபப்படுத்தாத, கொன்னுருவேன் பாத்துக்க. சொல்ல சொல்ல வேகமா போயிட்டு
என்ன சொல்றியா நீ? ஓகே, தப்பு தான், சாரி, போதுமா? சரி சரி, வா போலாம், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. தானியா வேகமாக வீட்டுக்கு சென்றால் அந்திதாவை அவள் வீட்டில் டிராப் செய்துவிட்டு தன் வீட்டிற்கு செல்கிறான். அம்மா அம்மா என்று அழைத்தவாறே வீட்டிற்குள் செல்கிறான். சிறிது நேரத்துக்கு முன் தானியாவையும் அந்திதாவையும் கடையில் பார்த்தவன். ஏண்டா, எப்ப பார்த்தாலும் என்னை கூப்பிட்டுட்டே வர? உன்னை கூப்பிடாம வேற யார கூப்பிடுறது? என் செல்ல அம்மா நீ தானே. நல்லா இருக்குடா உன் பேச்சு. அது சரி, போன விஷயம் என்ன ஆச்சு? முடிஞ்சதுமா. அப்புறம் நான் உனக்கு கேட்கவா? என்ன, எதுக்கு அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆகுது உனக்கு? நான் என்ன பண்ண, ப்ரமோஷன் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஓகே ஓகே. அப்புறம் அம்மா, இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம்ல, அங்க ஒரு பொண்ணை பார்த்ததும் ஏதோ ஒரு ஃபீல் ஆச்சுமா, என்னன்னே தெரியல. எடா லவ்வா? சேச்சே, அப்படிலாம் இல்லம்மா, இது வேற ஃபீல். வேற ஃபீலா? அது என்ன ஃபீலு? அதான் தெரியலன்னு சொல்றேன்ல. சரி கூல், கோபப்படாத. சாப்பிட என்ன இருக்கு, ரொம்ப பசிக்குது. ஏண்டா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பசிச்சதுன்னா ஹோட்டல்ல சாப்பிடுன்னு. ஹோட்டல்ல சாப்பிடலாம், ஆனா நீ வெயிட் பண்ணுவல, அதான் வந்தேன். பா முடியலடா, ஏண்டா இப்படி? வா சாப்பிடலாம். உமா, டேய் நீ திருந்தவே மாட்டியா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் அப்படிதான் கூப்பிடுவேன்னு? உன்னை என்று சொல்லியவாறு அடிக்கப் போகிறாள் உமா. ஆனால் அவன் ஓடுகிறான். ஏய் ஓடாத, நில்லுடா. நின்னா நீ அடிப்பியே, தெரியுதுல, அப்புறம் ஏன் சேட்டை பண்ற? சும்மா. இப்ப நீ நிக்க போறியா இல்லையா? மாட்டேன், போ. சரி அடிக்க மாட்டேன், வா சாப்பிடலாம். நிச்சயமா? சரி என்று பக்கத்தில் வருகின்றான். இப்ப மாட்டியா என்று காதை பிடித்து திருகுகின்றான். ஐயோ அம்மா வலிக்குது, விடு. நல்லா அடிச்சாதான் வலிக்கு வருவ. இனிமேல் பேரை சொல்லி கூப்பிடுவியா? மாட்டேன் அம்மா. உன்னை திருத்தவே முடியாதுடா. உன்னை அடிச்சு என் கைதான் வலிக்குது. வா சாப்பிடலாம். அதானே அப்பவே சொன்ன கேட்டாதானே. இருவரும் சாப்பிட செல்லுகின்றனர். தானியா வீட்டில் அவளது அப்பா வேலைக்கு கிளம்புவதற்கு ரெடியாகி கொண்டிருந்தார். அப்பா இப்பவே கிளம்பணுமா? ஆமா, ஏற்கனவே லேட்டு. சாப்பிட்டு போலாம்ல? இல்லம்மா, அதுக்கு டைம் இல்லை, அதான் அம்மாவை கட்டித்தர சொல்லிட்டேன். சரிப்பா, நான் வேணா ட்ராப் பண்ண வரேனே. வேணாம்மா, நைட் டைமு, நான் பார்த்துக்கிறேன், ஆட்டோவில் போய்க்கிறேன். அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன். சரி வா போலாம். சிறிது நேரத்துக்கு பிறகு குமரகுரு ரெடியாக தானியா அவரை கூட்டிக் கொண்டு பஸ் ஸ்டாண்டிற்கு அழைத்து செல்கிறாள். பஸ் கிளம்ப நேரம் ஆகும் என்பதால் தானியா அவருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கே அவன் அவங்க அம்மா உமாவை பஸ் ஏற்றி விட அங்கே வந்தான். இவன் அந்த ஜொல்லு பாட்டியில இங்க எதுக்கு வந்தான் என்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் அம்மா கூட பேசிக் கொண்டிருந்தான். என்னம்மா, இன்னைக்கு அங்க போகணுமா? ஆமாடா போகணும்டா, நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே, ஸோ நான் கண்டிப்பா அங்க இருக்கணும். முதல் நாளே போகலன்னா நல்லா இருக்காதுல்ல. நானும் கூட வரனே. நாளைக்கு உனக்கு காலேஜ் இருக்குல்லடா, வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். சரி, பஸ் எடுக்க தான் இன்னும் டைம் இருக்குல்ல, நான் பஸ் எடுக்கிற வரைக்கும் இருக்கனே. சரிடா. இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். தானியா அந்த பஸ்ஸில் இருந்து இவர்கள் செல்லும் பஸ்ஸை பார்த்து கொண்டிருந்தான். அப்புறம் ஒழுங்கா காலேஜ் போ, யார் கூடவும் பிரச்சனை பண்ணக்கூடாது, நேரத்துக்கு சாப்பிடு, கண்ட ஹோட்டல்ல சாப்பிடக்கூடாது, அந்த மெஸ்ல மட்டும்தான் சாப்பிடணும், சரியா? சரிம்மா, ஆனா ஞாயிற்றுக்கிழமை அந்த மெஸ் லீவுமா, அப்ப என்ன பண்ண? எரும மாடு, வரவே மாட்டேன்னு நினைச்சிட்டியா? சனிக்கிழமை வந்துடுவேன், ஞாயிற்றுக்கிழமை என் கையில தான் நீ சாப்பிடணும். அதான பார்த்தேன், எங்க உன் மகன் நல்லா சாப்பாடு சாப்பிட்டுருவான்னு உனக்கு பொறாம. டேய் உன்ன என்று இரண்டு கைகளாலும் மாறி மாறி அடிக்கிறாள் உமா. உனக்கு கொழுப்பு ஜாஸ்திடா. சும்மா சொன்ன உமா, ஐ மிஸ் யூமா. சரி சரி விடு, பஸ் எடுக்க போது பார்த்து வீட்டுக்கு போ. சரிம்மா, நீ போயிட்டு ஃபோன் பண்ற வரைக்கும் வெயிட் பண்றேன், சரியா? சரிடா, பார்த்து போ. அவன் டாட்டா சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி அருகில் இருந்த கடையில் தன்னுடைய செல்லுக்கு ரீசார்ஜ் செய்து கொண்டிருந்தான். அந்த கேப்பில் தானியா அப்பா போக வேண்டிய பஸ் கிளம்ப தானியா ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினார்.
இவனும் தனது பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். தன் பின்னால்தான் அவன் வருவான் என்று நினைத்த தானியா மெதுவாக சென்றான். ஆனால் அவனோ வேகமாக அவளை கடந்து சென்றான். தானியாவுக்கு குழப்பமாக இருந்தது. மதியம் நம்ம பின்னாடி சுத்தினவன் இப்போ நம்மளை பார்க்காம போறானே என்று கோபமும் குழப்பமும் இருந்தது. இதே குழப்பத்துடன் தானியா வீட்டுக்கு சென்றான். என்ன ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லம்மா, சும்மாதான். நீ சாப்பிட்டியா? இல்லை, நீ வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த. வா சாப்பிடலாம். சரிம்மா, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா. தானியா வந்து சாப்பிட்டு விட்டு தூங்க செல்கிறாள்.